ஆல்ரெடி ராபின் சர்மா எழுதின த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படின்ற ஒரு புக்கோட செகண்ட் பார்ட்டாக தான் இந்த புக்கை வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. த சீக்ரெட் லெட்டர்ஸ் ஆஃப் த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி. இன்றைக்கி நம்ம சீக்ரெட் பேஜஸில் பார்க்க போகிற புக் இது தான். இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனோட லைஃப்பில் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரியில் என்னென்னலாம் அவர் சொன்னாரோ அது எல்லாத்தையும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒருத்தர் லைஃப்பில் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை வச்சு அந்த நாவலாக முழுசாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோவோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜனார்த்தனன். ஜனார்த்தனன் வந்து அர்ஜென்டினாவில் வாழ்கிறாரு. இவர் அந்த மாங்கோட நெஃப்யூ. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் தான் இவர் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே இவர் ஹையர் கிரேட் அடைஞ்சதும், அதாவது இதுக்கு மேலே மேனுஃபேக்சரிங்கில் டாப் போஸ்ட் இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா இவர் அங்கேருந்து சேல்ஸுக்கு ஜம்ப் ஆகுறாரு. ஏன் அப்படின்ற கொஷின் வரும்போது இவரோட ரிப்ளை என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு கம்பெனியில் டாப் பொசிஷனுக்கு நான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா இந்த லெவல்லே இருந்தேன், அதாவது மேனுஃபேக்சரிங்லேயே நான் இருந்தேன் அப்படின்னா என்னால் அந்த பொசிஷன் ரீச் பண்ண முடியாது. ஸோ நான் அடுத்த இதை தேடி போகிறேன். ஆனால் மேனுஃபேக்சரிங்கும் சேல்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டு. சேல்ஸுங்கிறது டோட்டலாக வேறு, பட் மேனுஃபேக்சரிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ அதை எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து அதெல்லாம் மேனேஜ் பண்ணிவிடுவேன். எல்லா ஃபீல்டுலேயும், அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நான் ஒர்க் பண்ணி வேலை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் என்னால் இந்த கம்பெனியில் டாப் பொசிஷனுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லுவார். அந்த கம்பெனியும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். ஜனார்த்தனன் கிட்டே இந்த கொஷின் எல்லாம் கேட்குறாங்கல்ல, இவர் பேர் ஜுவான். இவர் ஆக்சுவலாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி இவர் என்னவாகணும்னு விரும்புகிறாரு இந்த ஜனார்த்தன். அந்த பொசிஷனில் இவர் ஆல்ரெடி இருந்திருப்பார். அப்படி அவர் இருந்தப்போ கேட்ட கொஷின்ஸ் தான் இதெல்லாம். இப்போது அவர் அந்த கம்பெனியில் இருக்க மாட்டார். ஏன் அப்படின்றத இந்த புக்கில் பின்னாடி ரீசன்ஸும் சொல்லியிருப்பாங்க. இவரோட பர்சனல் லைஃப், அதாவது ஜனார்த்தனனோட பர்சனல் லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இருக்காது. இவர் ஃபேமிலியில் இவர் ஒரு செப்பரேட்டட் ஹஸ்பண்ட். இவர் தனியாக தான் வீட்டில் இருப்பார். இவர் ஃபேமிலி கூட சரியான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போனதுனாலையும், குழந்தைங்கள ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல், ஒரு தகப்பனாக பொறுப்பாக நடந்துக்க முடியாமல் போனதுனால இவர் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருப்பார். ஸோ ஆஸ் பர் கோர்ட் ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் குழந்தைய வீக்கெண்டில் இவர் கூட வச்சுக்கலாம். வீக்கெண்டில் பார்த்துக்கிட்டு நேராக இவரை மண்டே மார்னிங் கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். அதுதான் இவரோட ரொட்டீனாக இருக்கும். இவரோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே இந்த புக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுலேருந்து ஒரு வீக்கெண்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்துக்கிட்டு திரும்ப ஸ்கூலில் போய் விடணும். அந்த 2 டேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவாக என்ன இவரால் ப்ராப்பராக பண்ண முடியல. ஏன்னா ஒர்க்குன்னு இவர் த்ரூ அவுட் த கார் ஃபோன் பேசிகிட்டே வருவார். வீட்டில் அடிக்கடி கால்ஸ் பேசுவார். சாப்பிடும்போது கூட உட்கார மாட்டார். தூங்கிறதுக்கு லேட் ஆகிடும். ஒர்க்கை பார்த்துக்கிட்டே காலையில் எந்திரிக்க லேட் ஆகிடும். பையனுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்க முடியாமல் போகும். டைமுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட முடியாமல் போயிடும். இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் இவர் ஃபீல் பண்ணும்போது இவருக்கே ஒரு மாதிரி கில்ட் கான்ஷியஸ் இருக்கும். நம்ம பையனை நம்மளால் ஒழுங்காக பார்த்துக்க முடியல, அதனால தான் நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரியான கில்ட் கான்ஷியஸ் இவருக்குள்ளே ஆல்ரெடி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைமில் இவங்க அம்மா இவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நீ அந்த மாங்கை போய் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவருக்கு மாங்க் மேலே ரொம்ப ஒரு பெரிய மரியாதை இருக்கும். அவர் ஃபெராரி காரெல்லாம் வச்சுருந்தார். ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக அப்படியே அந்த காரில் ஸ்டைலாக இறங்கும்போது அவரை பார்த்து அட்மையரான ஒரு பர்சனாக தான் இவர் இருப்பார். ஆனால் அவர் எல்லாத்தையும் விற்றுட்டு போயிட்டு சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு இவர் பாட்டுக்கு மாங்கா போனதுக்கு அப்புறத்துலேருந்து இவருக்கு அவர் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்காது. ஸோ அந்த அபிப்பிராயத்தினால நான் ஏன் போய் அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு இருக்கும். இல்லை நீ கண்டிப்பாக போய் அவரை பார்த்தே ஆகணும். ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அதனால் அவரை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த மாங்க் சொல்லுவார். அந்த மாங்க் என்ன சொல்ல வராரு அப்படின்றது இவருக்கு புரியவே புரியாது. அவரை காப்பாற்றணும் அப்படின்னா நான் ஏன் இதில் முயற்சி எடுக்கணும், அவரை காப்பாற்றுறதுக்கு நான் யார் அப்படின்ற கொஷின் இவருக்குள்ளே வரும். இவர் அது உன்னால் மட்டும்தான் முடியும், எல்லாராலையும் அந்த ஜாபை முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஜாப்னு கேட்பாங்க.
இல்லை நான் வந்து மாங்க் ஆனப்போ என்னோடய குருமார்கள் வந்து என்கிட்ட ஒரு 9 டாலிஸ்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது 9 ரக்ஷை. அந்த 9 ரக்ஷை கொடுத்துருப்பாங்க, அதுதான் லைஃபோட ஆதாரமே. அந்த 9 ரக்ஷையும் இப்போ என்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நான் அவரோட உயிரை காப்பாற்ற முடியும். அது வந்து எல்லாராலையும் இது பண்ண முடியாது, எனக்கு வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் போய் கலெக்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் ஏன் அதை வந்து எல்லாருக்கிட்டேயும் கொடுத்தீங்க, வெளியில் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து அந்த ரக்ஷையோடு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு இடத்துல என்னோடய பொருள்கள்லாம் காணா போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்னோடய பிலாங்கிங்ஸ் எல்லாம் நான் தொலைச்சிட்டேன். அப்போது வெளியில் போயிட்டு வந்து பார்க்கும்போது அந்த என்னோடய பேக்கேஜஸ்லாம் காணோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, அந்த ரக்ஷையெல்லாம் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கையோடு கொண்டு போயிருந்தேன். அதனால் அதெல்லாம் தப்பிச்சது. அதுலேருந்து பாதுகாக்கணும். வழியில் திருட்டு நடக்கிறது, ராபரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜன்றதுனால அதிலிருந்து அந்த ரக்ஷைகளை வந்து காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு, என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை கரெக்டாக பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த 9 ரக்ஷையும் 9 பேர்கிட்ட பிரித்து கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போய் நீ கலெக்ட் பண்ணிட்டு வரணும். சரி, எங்கெங்கே போகணும் அப்படின்றத சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அது உனக்கு இப்போ ஃபுல் டீட்டெயில்டு பிளான் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு எங்கே போகணுன்ற மெசேஜ் நீ போகணுன்னு ரெடி ஆனதுக்கப்புறம் உன்னை வந்து சேரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மெசேஜும் நீ ஒவ்வொரு இடத்த ரீச் ஆகும்போது உனக்கு கிடைக்கும். அப்படியே போய் தான் நீ அந்த 9ஐயும் கலெக்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை நீ கொடுக்கணும். இதை வந்து நீ குறிப்பிட்ட 2 வாரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ வந்து அதில் ஒரு பெரிய உடன்பாடு இருக்காது. இருந்தாலும் இதை நீ தான் செய்ய முடியும், உன்னால் தான் செய்ய முடியும், நீ தான் இதை செஞ்சாகணும் அப்படின்னு அவர் சொன்னதில் இவருக்கு மனசில் வந்து சரி நம்மளால் தான் முடியும் அப்படின்ற ஒரு காரியம் சொல்கிறாருல்ல, ஸோ அதை நம்ம செய்வோம் அப்படின்னு போயிட்டு ஆஃபீஸில் லீவ் கேட்பார். எனக்கு இந்த மாதிரி ஒரு 1 வீக் லீவ் வேணும், நான் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒர்க் போகணும், கொஞ்சம் நாள் 1 வீக் 10 டேஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அப்படிலாம் லீவ் தர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க இந்த மாதிரி நான் வெளியில் போகணும், என்னால் தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நான் போய் தானே ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது, அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. அப்படி 1 வாரம் 10 நாள் நீ இல்லாமையே இந்த கம்பெனியில் என்னால் ரன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரினா, நீ எதுக்கு எனக்கு இந்த கம்பெனியில் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ரிப்ளை வரும்போது, அப்போ என் குழந்தைக்கோ என் மனைவிக்கோ ஏதாவது ரொம்ப முடியாமல் போயிட்டு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நான் லீவ் கேட்கும்போது கூட நீங்கள் இப்படி தான் எனக்கு ரிப்ளை பண்ணுவீங்களா? அப்போ நான் ஆஃபீஸே கெதின்னு கிடந்தது எல்லாமே வந்து வேஸ்ட்டா? அப்போவும் நீங்கள் என்னை வந்து அப்படி ஈஸியாக தூக்கி எறிஞ்சிருவீங்களா? அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்கேள்வி வந்து இவருக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ இவர் என்ன சொல்லிவிடுவார், நான் வந்து வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்றவார். என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை சார், எனக்கு இந்த விஷயத்துக்காக நான் கண்டிப்பாக போயே ஆகணும், ஸோ எனக்கு லீவ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு இப்படியே ரொம்ப ஆர்கியூமெண்ட்டாக போகும். ஒரு வழியாக இவரும் லீவ் வாங்கிடுவார். அப்போ தான் இவருக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் வரும். ஜுவானும் இப்படி தானே வந்து அந்த ஆஃபீஸில் ஒரு ப்ரெஷரைஸ்டான சூழ்நிலையை வந்து ஃபேஸ் பண்ணார், அவரும் இப்படி ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கும்போதெல்லாம் அவருக்கு இந்த மாதிரியான பேரியர்ஸ் எல்லாம் வந்துச்சுல்ல அப்படின்றது இவருக்கு டக்குன்னு மனசில் ஒரு ஸ்பார்க் வந்துட்டு போகும். இவர் அங்கேருந்து கிளம்பி அர்ஜென்டினாலேருந்து கிளம்பி இஸ்தான்புல் போவார். இஸ்தான்புல்லில் போயிட்டு அங்கே தான் ஃபஸ்ட்டு தாலிஸ்மன் இருக்கும், அதாவது முதல் ரக்ஷை அங்கே தான் இருக்கும். அங்கே போயிட்டு இவர் மீட் பண்ண வேண்டிய ஒரு ஆள் ஒரு ஷிப் கேப்டன். அந்த ஷிப் கேப்டன் கிட்ட இவர் அந்த ஃபஸ்ட்டு ரக்ஷையை வாங்குவார். அந்த ரக்ஷை வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரக்ஷை குறிக்கிறது பவர் ஆஃப் அத்தென்டிசிட்டி. அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையில் உனக்கு நீ உண்மையாக இருக்கணும். உன்னோட லட்சியம் என்ன, உன்னோட ஆம்பிஷன் என்ன, நீ எதை நோக்கி போகணும்னு நினச்சியோ அதை நோக்கி நீ போகணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். இதுக்கு இடையில் யாரும் வந்து எந்த விதத்துலேயும் உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. என் கம்பெனிக்காக நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அது உன்னோட எத்திக்ஸில் இல்லாமையே இருக்கலாம். பழக்கத்துக்காக பண்ணுறேன், இவங்க கேட்டுட்டாங்க அதுக்காக பண்ணுறேன், இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அதுக்காக நான் இதுக்கு வந்து அவன் இப்போ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் துணை போகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் உன்னோட லட்சிய பாதையில் வரக்கூடாது. உன்னோட லைஃப்ன்றது உனக்கு நீ உண்மையாக இருக்கணும், உன்னோட மனசுக்கு நீ உண்மையாக இருக்கணும். என்ன வேணுமோ அதுக்காக மட்டும்தான் நீ வாழணும். உனக்கு உன் மனசுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்க விஷயத்துக்கு மட்டும் நீ இருந்தால் போதும். இதை தான் வந்து பவர் ஆஃப் அத்தென்டிசிட்டியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து ஒரு டைரி கொடுத்துருப்பார் மாங்க். அந்த டைரியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ வந்து உனக்கு என்னென்ன தோணுதோ அந்த, அதாவது ஒவ்வொரு ரக்ஷையும் நீ வாங்கும்போது உனக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீலை நீ இதில் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டைரி கொடுத்துருப்பாங்க. இவரும் அதே மாதிரியே ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே வருவார். அங்கேருந்து கேட்டகாம்ஸ் போவார்.
அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் இருக்குது. அங்கேருந்து அர்ஜென்டினாவிலேருந்து ஃபஸ்ட்டு இஸ்தான்புல், அங்கேருந்து பாரிஸ், ஓகேங்களா. அந்த பாரிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சு. யூஸ்வலாக சர்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச்சுக்கு பேக் சைடில் ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் பிணங்களை வந்து புதைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சர்ப்ளஸ், அதாவது இடம் வந்து ஃபில் ஆகிடும். அந்த இடத்துல இருந்து எல்லா மண்டை ஓடுகளையும், அதாவது எலும்புக்கூடுகளையும், அந்த மொத்த சமாதியவே பேத்து எடுத்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு கிடையாது, ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு சுடுகாடு மாதிரி ஒரு ஏரியாவை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல புதைக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு பாதுகாவலர் இருப்பார். அவர்கிட்ட தான் இந்த 2வது ரக்ஷை இருக்கும். அந்த 2வது ரக்ஷை வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன குறிக்குது அப்படின்னா, ஒரு பயம் லைஃப்பில் வருது அப்படின்னா அந்த பயத்தை நம்ம எதிர்கொள்ளணும். எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் டினோட் பண்ணும். ஆக்சுவலாக அந்த ரக்ஷை சொல்ல வர்றது என்னென்னா, அந்த இடத்துக்கு இவர் போகும்போதே அதை ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வெளியிலேருந்து பார்க்கவே பயமாக இருக்கும். ஆனால் அந்த ரக்ஷையை வச்சுருக்க பாதுகாவலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்குள்ளேயே தான் வாழ்கிறாரு, போகிறாரு, வராரு. அங்கேயே அவருக்கு ஒரு வீடு இருக்கும். ஸோ இவங்க அப்பா வந்து இவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாருன்னா, அந்த பாதுகாவலருக்கு என்ன ஒரு பயம் வருதோ, உனக்கு லைஃப்பில் ஒரு பயம் வருது அப்படின்னா அந்த பயத்தை நீ ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து மீண்டு வந்தால் மட்டும்தான், இல்லை உன்னை ஒரு விஷயம் பயன்படுத்துது, இது உனக்கு வராது அப்படின்னு சொல்லுதுன்னா நீ திரும்பவும் அந்த விஷயத்தை செய்யும்போது மட்டும்தான் உனக்கு அந்த விஷயம் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா அந்த விஷயம் உனக்கு லைஃப்பில் எப்பயுமே கிடைக்காம போயிடும். லைஃப்பில் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும்போதும் உன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உன்னை வெளியில் வர விடாமல் ஒரு பயம் வந்து உன்னை தடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல தைரியமாக நீ அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணி, இல்லை நான் இந்த டிசிஷன் எடுத்துட்டேன், இதை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு குறிக்கோளோடு நீ இருக்கணும் அப்படின்றத தான் அந்த 2வது ரக்ஷை உறுத்தும். இந்த இடத்துல தான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பார்க் வந்து தட்டும். என்னென்னா, ஜுவான் வந்து இந்த மாதிரி இவர் எப்படி போய் லீவ் கேட்கும்போது ஒரு அப்போஷன் வந்துச்சோ, அது மாதிரி ஜுவான் வந்து அந்த கம்பெனியில் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது கம்பெனி என்ன பண்ணணும்னு நினைக்கும் அப்படின்னா, இவரை கம்பெனி விட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ இவரை பற்றின ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க எல்லா ஸ்டாஃப்ஸ்கிட்டையும். அப்போ இவர் வந்து ஜுவானுக்கு சப்போர்ட் பண்ணி சொன்னால் எங்கே நம்மளையும் வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்களோ, நம்ம இந்த கம்பெனியில் இப்போ மேலே வர முடியாமல் போயிடுமோ, இது வந்து ஒரு டாப் கம்பெனி இந்த நாட்டிலேயே, அந்த கம்பெனிலேருந்து நம்மளும் வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை வந்துடுமோ அப்படின்றதுனால இவர் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துருவார். இவர் மனசுக்கு அவரை பற்றி பாசிட்டிவாக சொல்லணுன்றது தான் நியாயம்னு தெரிஞ்சாலும் அதை சொல்லாமல் போனதுனால இவருக்குள்ளே ஒரு கில்ட் கான்ஷியஸ் உருவாகும். அந்த இடத்துல நான் அந்த பயத்தை வந்து உடச்சி எனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பேசுவேன், அந்த இடத்துல நான் பேசியிருந்தேன்னா இன்றைக்கி மேபி ஜுவான் வந்து இந்த கம்பெனியில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இவருக்கு இப்போ தோணும். இவர் அங்கேருந்து அடுத்த மெசேஜ் இவருக்கு என்ன வரும் அப்படின்னா, டோக்கியோ போகணுன்னு சொல்லுவாங்க. டோக்கியோ வந்து ஆல்மோஸ்ட் ஏஷியா, பாரிஸ் எங்கே இருக்குது, ஏஷியா எங்கே இருக்குது, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுன்னு இவருக்கு அவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாம் என்னால் போக முடியாது, ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். இவர் அந்த டென்ஷனில் என்ன ஆகிடும்னா பேக்கை தொலைச்சிடுவார். அந்த இடத்துல பேகேஜஸ் திருட்டு போயிடும். அதில் வேறு இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். அங்கே இருக்கவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிச்சிருவார். அது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் நாட்டோட ஏர்போர்ட்டில் ஒரு பேக் எப்படி தொலையும், ஆச்சா போச்சான்னு பயங்கரமாக வந்து கத்துவார். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இவரை ரொம்ப சமாதானப்படுத்துவாங்க. இவர் அங்கேருந்து ஓகே சரி எப்படியா இருந்தாலும் இந்த பயணத்தை நம்ம தொடர்ந்து தான் ஆகணும். ஸோ நம்ம இருக்கிறத வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புவோம். மாங்குக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை நமக்கு சொன்னார்ல, டாலிஸ்மன்ஸ் இப்போ நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கலெக்ட் பண்ண டாலிஸ்மன்ஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது, இந்த ரட்சைகளோட திரும்ப பயணத்தை தொடருவோம் அப்படின்னு இங்கேருந்து கிளம்புவார். டோக்கியோவில் ஒரு லேடிக்கிட்ட இந்த ரட்சை இருக்கும். அந்த மெசேஜ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு இடத்துல இல்லை ஒரு பர்டிகுலர் சீனில் இல்லை உங்கள் லைஃப்லையாக இருக்கட்டும், நீங்கள் மற்றவங்களை எப்படி நடத்துகிறீங்களோ அதன் மூலயமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா, இந்த மாதிரி தான் உங்களை நடத்தணும் அப்படின்றத சொல்ல வரீங்க. அதாவது நீங்கள் எப்படி மற்றவங்களை நடத்துகிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்க உங்களை நடத்துவாங்க அப்படின்றது தான் அதோட பொருள்.
அந்த லேடிக்கிட்ட பேசும்போது இவர் வந்து நான் இது வரைக்கும் நடந்த ஸ்டோரி எல்லாத்தையும் அந்த லேடிக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ அவங்க அதையே எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட இடத்துல இருந்து உங்கள் பேக்ஸ் தொலைஞ்சிருச்சு அப்படின்றத எடுத்து சொன்னீங்க, சண்டை போட்டீங்க, கோவப்பட்டீங்க, கத்துனீங்க. உங்களுக்கு என்ன திரும்ப கிடச்சிது? எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட ரியாக்ஷனை காமிச்சிங்களோ அதே அளவுக்கான ரியாக்ஷன் உங்ககிட்ட திரும்ப வந்துச்சு இல்லையா? அதே மாதிரி நீங்கள் பொறுமையாக பேசினப்போ அவங்களும் பொறுமையாக பேசினாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒருத்தர்கிட்ட எப்படி வந்து அதை அப்ரோச் பண்ணுறீங்களோ அதே மாதிரியான ரெஸ்பான்ஸ் தான் உங்கள்கிட்டையும் திரும்ப வரும். ஆனால் நீங்கள் ஒருத்தர்கிட்ட ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சைடில் இருந்து அது என்னவா பார்க்கப்பட்டிருக்கும், எந்த மாதிரி அவங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கோத்ரூ பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத இதில் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு கார் வேகமாக போகுது, போகும்போது புழுதி அடிச்சுட்டு போகலாம், இல்லை தண்ணி அடிச்சுட்டு போகலாம், எவ்வளோ வேகமாக போகிறான் பாரு, அறிவு இருக்கான்னு நம்ம கல் எடுத்தெல்லாம் கூட அடிப்போம். ஆனால் அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மேபி அந்த காருக்குள்ளே யாராவது ஒருத்தர் நெஞ்சு வலியோட சீரியஸாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம். இல்லை அப்படின்னா அவர் இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணார் அப்படின்னா இதுக்கு மேலே அவர் லைஃப்பில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திரும்ப வராதுன்ற மாதிரி ஒரு அவசரமாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயங்கள் அந்த விஷயத்தினால தான் அவர் அவசியமாக போய் எல்லாரும் அலட்சியத்தோடவே போகணும், எல்லாரும் திமிரோடவே போகணுன்னு அவசியம் இல்லை. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ எமர்ஜென்சிஸ் கூட இருக்குது. அதுக்காகவும் அவங்க அந்த மாதிரி நடந்திருக்கலாம். எதிர்த்தாப்பில் என்ன நடக்குதுன்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களோட ஒரிஜினாலிட்டியை வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள். நீங்கள் ஒரிஜினல் என்னவோ அந்த மாதிரி நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணிங்கன்னா மேபி அவங்க உண்மையாலுமே திமிருக்காகவோ இல்லை வந்து அலட்சியமாகவோ அந்த விஷயத்த பண்ணியிருந்தால் நீங்கள் ப்ராப்பராக நடந்துக்கும் போது, நீங்கள் தன்மையாக நடந்துக்கும் போது அவங்க அந்த தப்பை உணர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் உண்மையாலுமே அந்த காருக்குள்ளே யாராவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உள்ள பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அது உங்களோட பொறுமை அவங்களுக்கு வந்து ஒரு பேருதவியாக கூட இருக்கும். இப்போ நீங்கள் சப்போஸ் கல் எடுத்து அந்த கார் கண்ணாடியை உடச்சிருந்தீங்க, அதனால் ஒரு பிரச்சனையாச்சு, அதனால் ஒரு டிலே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல அது நம்மளால் நம்மளோட ரியாக்ஷனால் நம்மளோட உணர்வுகளால் ஏற்பட்ட காயம் தானே அது. அடுத்ததாக இவர் அங்கேருந்து 4th டாலிஸ்மனை கலெக்ட் பண்ணுறதுக்கு மெக்சிகோ போவார். அங்கே போயிட்டு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்டை மீட் பண்ணுவார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளரை மீட் பண்ணுறாரு இல்லையா, அவர் இந்த சின்ன சின்ன பொருள்களெல்லாம் ரொம்ப இதுவாக தேடிட்டுருப்பார். அவர் போயிருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் கிடச்சிருக்காது. ஆனால் அவருக்கு கிடச்ச சின்ன சின்ன விஷயங்களையும் அவர் ரொம்ப நுண்ணிப்பாக, அதாவது அந்த பொருள் யூஸ் இல்லை, இது பெரிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் பொருளாக இருக்காது, ஆனாலும் அந்த பொருளை ரொம்ப உன்னிப்பாக க்ளீன் பண்ணி அது பத்திரமா எடுத்து வச்சுட்ருப்பார். ஏன் சார், இது உண்மையாலுமே பழம்பெரும் பொருள்கள் கிடையாது, அந்த மாதிரி ஏதாவது பொருள்கள் கிடச்சி நீங்கள் வந்து இந்த விஷயத்தை செஞ்சு எடுத்து வச்சா மட்டும் போதும், இதையெல்லாம் ஏன் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது அப்படி இல்லை சார், ஒரு விஷயம் நமக்கு பெருசோ சின்னதோ அதை நாம் முடிவு பண்ணக்கூடாது. நமக்கு கிடைச்சிருக்க விஷயம் இப்போ கிடைக்கும்போது பார்த்துக்கலாம். ஒரு காணொலியில் யாரோ சொல்லியிருப்பாங்க, நமக்கு வேலை வரும்போது அதுக்கான ஒர்க்கை செய்யணும் அப்படின்றது இல்லை, நாம் டெய்லியுமே அந்த ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சான்ஸுன்றது வரும்போது டக்குன்னு அப்போ தான் நம்மளால் அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சிறப்போட நம்மளோட முழு எஃபோர்ட் போட்டு செய்யணும், நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சிறுக தான் முன்னேறணும் அப்படின்றது அவர் அந்த ரக்ஷையோட மெசேஜாக சொல்லுவார். அவர் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் அந்த ரக்ஷையிலேருந்து கற்றுக்கிட்ட மெசேஜை அவர் சொல்லுவார். எல்லாத்தையும் ஒரு டைரியில் நோட் பண்ணிக்கிட்டு அடுத்தது அங்கேருந்து பார்சிலோனா கிளம்புவார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவர் இருப்பார். டாக்ஸி டிரைவர்கிட்ட தான் அந்த டாலிஸ்மன் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எல்லா டாக்ஸி டிரைவர்லேருந்தும் ரொம்ப வித்தியாசப்பட்டு காணப்படுவார். அவர் ரொம்ப என்த்யூசியாஸ்டிக்காக இருப்பார். அவர் ஏஜுக்கும் அவரோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. அவரோட ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அவர் படிக்காதவரெலாம் கிடையாது, அதனால் இந்த ஜாபுக்கு வந்தேன் அப்படின்லாம் கிடையாது. அவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து பெரிய மேனேஜராக இருப்பார். அவங்க அப்பா அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு பெரிய ஜாபில் உட்கார வச்சு பார்த்துடணும் அப்படின்ற ஒரு கனவோடு தான் அவர் இது பண்ணியிருப்பார். ஆனால் அந்த டாக்ஸி டிரைவருக்கு என்னென்னா தான் ஒரு டாக்ஸி டிரைவர் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவு, ஊர் சுற்றி பார்க்கணும், அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போது டாக்ஸி டிரைவர் ஆகிறது தானே நம்மளோட கனவு, நாம் ஏன் இங்கே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இங்கே வந்து மேனேஜராக உட்காந்துருக்கோம் அப்படின்னு இவர் ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வேலையிலேருந்து குவிட் பண்ணிட்டு தான் இந்த டாக்ஸி டிரைவராக வந்திருப்பார். ஸோ இவருக்கு இதில் தான் சந்தோஷம். எந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதோ
எந்த வேலை நீங்கள் செய்யும்போது முழு மனதோட மனநிறைவோடு நீங்கள் டெய்லியும் வீட்டுக்கு போகிறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் பண்ணுற வேலையில் உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத வந்து உங்களால் உணர முடியும். இந்த மெசேஜ் வந்து அவருக்கு 5th டாலிஸ்மனில் கிடைக்கும். அங்கேருந்து இவர் அடுத்து 6th டாலிஸ்மன் வாங்கிறதுக்காக கிளம்புவார். 6th டாலிஸ்மனில் என்ன மெசேஜ் சொல்ல வருவாங்க அப்படின்னா, உங்கள் மேலே ஒருத்தர் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்கல்ல, அதாவது நான் சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு நம்மளை சுற்றி கேட்குறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்கள நாம் ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் 6th டாலிஸ்மனோட மெசேஜாக இருக்கும். அதாவது நம்ம மேலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக அங்கேருந்து ஒரு பணக்காரரை மீட் பண்ண போவார். அவர்கிட்ட 7th டாலிஸ்மன் இருக்கும் ஷாங்காயில். அவர் வந்து டாலிஸ்மனை கொடுக்கும்போது இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து டாலிஸ்மனை வாங்கும்போது அவருக்கு கிடைச்ச மெசேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அவர் வந்து ஆஃபீஸில் இருக்க பொசிஷனுக்கும் அவர் ரியல் லைஃப்பில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் ரொம்ப வந்து வித்தியாசம் இருக்கும். அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான மாளிகையில் வந்து இறங்குவார், உள்ளே போவார், இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்ற மாதிரியான கற்பனையெல்லாம் நம்ம ஜனார்தனுக்கு ஓடும். ஆனால் உண்மைக்கே பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருப்பார். ஒரு சின்ன 1 BHK 2 BHK அந்த மாதிரியான ஒரு வீட்டில் தான் இருப்பார். நார்மல் லைஃப், ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் என்னவோ அந்த லைஃப்குள்ளே மட்டும்தான் இருப்பார். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற அந்த கொஷின் அவர்கிட்ட இவர் கேட்கும்போது என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நாள் நான் வந்து இந்த மாதிரி தான் காசுன்னு நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். என் ஒய்ஃப் வந்து ஒரு நாள் வெளியில் போகலாம் அப்படின்னாங்க. இல்லை என்னால் வெளியில் வர முடியாது, நான் வந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு கார் வாங்க போகிறேன், அதை பார்க்கறதுக்காக நான் ஷோரூம் போகணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, காசு சம்பாதிக்கிறது மட்டுமே உங்கள் வாழ்க்கை கிடையாது, எங்களுக்காக தானே, யாருக்காக நீங்கள் காசு சம்பாதிக்கிறீங்க, எங்களுக்காக. ஸோ எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த காசு நம்மக்கிட்ட இருக்குது, ஆனால் நீங்கள் டைம் கொடுக்க மாட்டேன்றீங்களே, எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு அந்த விஷயம் உரைச்சிது. ஸோ என்ன தான் வந்து காசு பணம்னு இருந்தாலும் காசு சம்பாதிக்கிறது மோட்டிவாக இருந்தால் காசு சம்பாரித்து சேர்த்து வச்சுக்கோங்க, ஆனால் அதுக்காக இப்படி தான் நீங்கள் வாழணும் அப்படின்ற காசு இருந்தால் இப்படி தான் வாழணுன்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த 7th ரக்ஷையை சொல்லும். அடுத்ததாக 8th வந்து ஒரு குடும்ப தலைவியை போய் மீட் பண்ணுற இது கிடைக்கும். அங்கே வந்து அவங்களோட லைஃபே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அன்பு அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் பிரதானமே. அன்பான வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரியை அவங்க சொல்லி அவங்க புரிய வைப்பாங்க. இந்த 8 டாலிஸ்மனையும் வாங்கினதுக்கப்புறம் நம்ம மாங்கிட்டேருந்து ஃபோன் வரும், நேராக தாஜ்மஹாலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. தாஜ்மஹாலுக்கு போனோடனே அவர் 9வது டாலிஸ்மனாக ஒரு சின்ன மினியேச்சர் கொடுப்பார், தாஜ்மஹாலோட மினியேச்சர். அதுதான் வந்து 9வது ரக்ஷை. இப்போது நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க இல்லையா, இந்த 9 ரக்ஷையும், இந்த 9 ரக்ஷையிலிருந்தும் நீ என்ன மெசேஜ் கற்றுக்கிட்டியோ அதை தான் நீ உன் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சினிமேட்டிக்கான ஒரு கிளைமேக்ஸ்குள்ளே கொண்டு போவாங்க. ஆனால் இந்த புக்கில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த 9 ரக்ஷைகளோட மெசேஜ் தான். ஒருத்தனோட லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும், எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவன் ஃபேஸ் பண்ணுவான், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அந்த 9 ஃபார்முலாவை சொல்கிறதுக்காக தான் இந்த நாவல். இந்த புக் சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா த சீக்ரெட் பேஜஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைஃப்பை நல்லபடியாக வாழணும் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.